எலிகள் என்றாலே நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்த எலிகள், விதவிதமான எலிகளை நம்ம மைண்ட்ல தோணும். அப்புறம் சோசியல் மீடியால எலிகள் செய்த சேட்டைகள், அதனுடைய சாகசங்கள் நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்படிதான் எலிகள் பத்தி இருக்கும். எலிகள்னாலே ஒரு துர்நாற்றம் மிகுந்தது. மக்களுக்கு என்னன்னா நோய்களை உருவாக்கி தரக்கூடியது. இப்படிதான் மனிதர்களுடைய மனங்கள்ல இருக்கு. ஆனா இந்த ரோனின்ற எலி பாத்தீங்கன்னா மனிதர்களை காப்பாற்றி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரோனின்ற எலி கின்னஸ் சாதனை புத்தகத்துல இடம்பெற்றது. வியட்நாம் தாய்லாந்து யுத்தம் புரிந்த கம்போடியால அப்ப அங்க இருக்க எதிரிகள் என்னன்னா போறப்ப பாத்தீங்கன்னா கன்னி வெடிய வரிசையா வச்சுட்டு புதைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. சோ இப்படி போன கன்னி வெடிய பலர் மிதிச்சு உயிரிழந்து போயிருக்காங்க. அதனால நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு. இதை தடுக்கிறதுக்காக ரோனின்ற எலிய பயன்படுத்துறாங்க. மனிதர்கள் இந்த கன்னி வெடிய மெட்டல் டிடெக்டர் மூலமா ஒரு 4 நாள் செயல்கூடிய செயல்பாட்டை இது ½ an hourலயே கண்டுபிடிச்சிருது. இந்த எலிகள் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, இந்த கன்னி வெடியில டிஎன்டின்னு சொல்லி ஒரு ரசாயன பொருள் இருக்கு. அதை ஈஸியா அதை அப்சர்வ் பண்ணி என்னன்னா அந்த இடத்த கரெக்டா நோட் பண்ணிடுது. இதுல இருந்து மனிதர்கள் அதை அப்புறப்படுத்திடுறாங்க. திட்டத்திட்ட பாத்தீங்கன்னா 50,000க்கு மேற்பட்ட கன்னி வெடிகளை அகற்றி இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரோனின் எலிக்கு அப்பப்போன்ற நிறுவனம் பயிற்சி கொடுக்குது. பெல்ஜியத்தை சேர்ந்த ஒரு பொறியாளர் 1997ஆம் ஆண்டு உருவாக்கி இருக்காரு. இதனுடைய தலைமையகம் தான்சானியால இருக்க மோரோகொராரால இருக்கு. வெடிகளால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகள்னு பாத்தீங்கன்னா அங்கோலா, கம்போடியா, மொசாம்பிக் போன்ற நாடுகள்ல கன்னி வெடிகளை அகற்ற இந்த எலிகள் பயன்படுத்தப்படுது. எலிகளுடைய ஆயுட்காலம் சுமார் 8 வருடங்கள்.